ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோங்க. முள்ளங்கி சாம்பார் யூஸ்வலாக எல்லாருக்குமே கண்டிப்பாக வைக்க தெரியும். ஆனாலும் ஒரு 2 டிப்ஸு சொல்லி நான் அந்த முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 டிப்ஸ் என்னங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. யூஸ்வலாக முள்ளங்கி சாம்பார் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லாருமே கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்ஸு கம்பல்சரி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க டாக்டரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முள்ளங்கி சாம்பாரில் அதுலேயும் ஒயிட் முள்ளங்கியோட இந்த பிங்க் கலர் முள்ளங்கி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன். டிப்ஸ் 1, அதை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு கொதி வந்தோன்னே எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது எப்பொழுதும் மாதிரி நம்ம நீங்கள் பாசிப்பருப்பும் சில பேர் துவரம்பருப்பு கலந்து போடுவாங்க. நான் வெறும் துவரம்பருப்பு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போடுறேன் பாருங்கள். நல்லா குழம்பு பருப்பு மட்டும்தான் நான் குக்கரில் வச்சு எடுத்துக்குவேன். அடுத்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்கள். அதோட சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, அதான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். தக்காளி பழமாக 2 போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலைகளை நல்லா கொஞ்சம் கழுவிட்டு அதையும் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முள்ளங்கியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம், இல்லை ஒரு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியை வடிச்சுவிட்டு முள்ளங்கியை மட்டும் அதில் போட்டுக்குங்க. புளி கரைசல், புளியை கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி ஊற்றினா போதும். ஏன்னா தக்காளி பழம் போட்டிருக்கோம், சாம்பாருக்கு ரொம்ப புளி வேண்டாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடி கொதிக்க வச்சா போதும். நல்லா கொதிக்கட்டும், மிளகாய் ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுங்க, ஜீரகம் 2, வெந்தயம் 2 போட்டு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு போட்டுங்க. இது அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் இன்னும் நல்லா மணமாக நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து அப்படியே நம்ம சாம்பாரில் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த சாம்பாரில் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவு தாங்க, முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் 2வது டிப்ஸு ஒன்று இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸு, முள்ளங்கியை ஒரு கொதி நல்லா அவிச்சிட்டு போடணும். 2வது, குழம்பு நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லெல்லாம் மிளகாய் ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சின்ன பீஸ் வெல்லம் போடணும். போட்டிங்கன்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக சின்னதாக போட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் எவ்வளவு மணமாக ரொம்பவே, அதாவது முள்ளங்கி ஸ்மெல்லு இல்லாமல் நமக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா முள்ளங்கி சாம்பார் எப்பொழுதும் இல்லாமல் வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.